Hello friends, welcome to back Nisha Passion channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஹோம் ரெடிமேட் டிப் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எப்படி ஸ்க்ரப் பண்ணலாம். நிறைய ஸ்க்ரப் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவுலேருந்து நம்ம ஸ்கின்னை ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸோ இந்த வீட் ஃப்ளவரில் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும், அப்புறமா பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் உங்களுக்கு ஸ்கின்னில் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஃபேராக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிறது பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஹோம் ரெடிமேட் நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் இந்த ஹோம் ரெடிமேட் டிஐவை எப்படி ரெடி பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோ எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ரோஸ் வாட்டர் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். கோதுமை மாவில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். அப்புறமா உங்கள் ஸ்கின்னில் நல்லா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்னால் அதோடு ரிமூவ் ஆயிரும். இது நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் இதில் மில்க் ஆட் பண்ண போகிறேன். மில்க்னா இது நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரா மில்க் தான் ஆட் பண்ணணும், பாயில் மில்க் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக மாற்றிடலாம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 3 திங்ஸ் மட்டும் தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டர், அப்புறமா மில்க், ரா மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இது அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடணும். விட்டதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் உடனே உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் டிப் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னை நல்லா டேப் பண்ணிக்கணும். அந்த ஈரமாயிட்டு நல்லா சர்க்கிள் மோஷனில் ஜென்ட்லியாக நீங்கள் மசாஜ் பண்ணிட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாதீங்க, நல்லா ஜென்ட்லாக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னில் ரொம்ப பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அது ஸ்க்ரப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண உங்கள் ஸ்கின் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப உடனே உங்கள் ஸ்கின் நல்லா ஃபேர் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மில்க் ஆட் பண்ணால மில்க் ஏற்கனவே உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் கொடுக்குறதுக்கு, லைட்னப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் மில்க் ஆட் பண்ணால உங்கள் ஸ்கின்னில் நல்லா டேனிங்லாம் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் உங்கள் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அப்புறமா கோதுமை மாவில் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். கோதுமை மாவில் விட்டமின் டி இருக்கிறனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும். இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக, ஃபேராக, அப்புறமா எந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட்ஸும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்க்ரப் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.